ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஆர்ஆர்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான ஜாம் தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், ஜாம் பாட்டிலே போட்டு வச்சுருக்கிறதுனால நீங்கள் ரெடிமேட் நினச்சிப்பீங்க, கிடையாது. பாருங்கள், கன்சிஸ்டன்சியும் சேம் ஜாம் மாதிரியே இருக்குது. இந்த ஜாம் நான் வீட்டில் தான் செஞ்சது. இந்த மாதிரி பசங்களுக்கு போட்டு கொடுத்தா ஈவினிங் நேரத்தில் ஆசையாக அழகாக சாப்பிட்டுடுவாங்க. நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டிலே செஞ்சது. இதில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இந்த ஜாம் எப்படி செய்கிறது, இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குது. இந்த மாதிரி போட்டு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஈவினிங் பசி நேரத்தில் இப்படி கொடுக்கலாம். நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஜாமில் நான் சுகர் சேர்க்கல, வெல்லம் தான் சேர்த்து பண்ணியிருக்கேன். இந்த ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். பியோர் ஆப்பிளில் வச்சு கண்ணெதிரில் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம பயம் இல்லாமல் பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஜாமை எப்படி செய்கிறது, என்னால் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான ஆப்பிள் ஜாம் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ ஆப்பிள் எடுத்திருக்கேன். இது வந்து மாவு ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஆப்பிளில் 2-3 வகை ரகம் இருக்கும். இது வந்து மாவு ஆப்பிள். இது கொஞ்சம் நம்மளுக்கு சாலிடாக இருக்கும். அதனால் இந்த ஆப்பிளில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இது 1 கிலோ தான். இது மாவு ஆப்பிள் வந்து வெயிட் நல்லா கம்மியாக இருக்கும். அதனால் 6 வந்துருக்கு. இந்த 1 கிலோ ஆப்பிளே நான் கட் பண்ணிவிட்டு வேக வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் 1 கிலோ ஆப்பிள் நம்ம வேக வச்சுட்டு அந்த பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1/3 நம்ம சுகரோ இல்லை வெல்லமோ சேர்க்க போகிறோம். அப்போ நான் சேர்க்கும் போது காட்டுறேன். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டின 6 ஆப்பிளாவே நம்ம இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டாச்சு. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக விட்டுடலாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. ஏன்னா வெந்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட் பண்ணிக்கலாம், அப்போ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் மூடி வைக்கிறேன். 10 மினிட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வெந்த உடனே ஒரு 10 மினிட் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். ஸ்மூத்தாக நம்ம கிரீமியாக நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள் சீசன் இது. ரொம்ப கம்மி விலை தான், 100 ரூபா தான் கிலோ. இந்த 100 ரூபாய்க்கு 1 கிலோ ஆப்பிள் வாங்கி எவ்வளோ ஜாம் வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 மினிட் ஆகிடுச்சு. நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நம்ம தண்ணி வந்து கம்மியாக தான் விட்டோம். ஆப்பிளில் தண்ணி விட்டுருக்கு கொஞ்சம். இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு நான் அரைக்கிறேன். அரைக்கும் போதும் உங்களுக்கு காட்டுறேன், அரைச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு காட்டுறேன். இது இப்போ ஆற வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. ஆறின நல்லாவே மசிஞ்சிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு மசிஞ்சாலும் உங்களுக்கு போதாது. நம்ம நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த பெரிய மிக்ஸி ஜாரில் டோட்டலாகவே போட்டு நம்ம பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம நைஸாக பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எந்த துண்டும் இல்லை. நம்மளை பீலாம் நம்ம இது பண்ணி தான் அதில் சேர்த்தோம். பீல் எடுக்காமலே தான் சேர்த்தோம். இருந்தாலுமே நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம காய்ச்ச ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 1 kg அளவுக்கு நம்ம 1 kg ஆப்பிள் செஞ்சோம். அது அரைச்ச உடனே 1 kg அளவுக்கு இருக்குது. அப்போ நம்ம ஒரு 300 கிராம் போட்டால் போதும். இப்போ நான் வெல்லம் பவுடர் தான் சேர்க்குறேன், ஜாகரி பவுடர் சேர்க்குறேன். ஏன்னா பசங்களுக்காக தான் செய்கிறோம். அதனால் சுகர் சேர்க்க வேணான்னு தோணுச்சு. நான் ஜாகரி வந்து 300 கிராம் சேர்க்குறேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். இதில் நான் 3 சேர்த்துனா 300 கிராம் இருக்கும். 3ல் ஒரு பாகம் நம்ம சேர்த்தா போதும். இப்போ நம்ம கொஞ்சம் திக்னஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்லேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காகிறப்போ நம்ம ஸ்லோவில் வச்சுக்கலாம். இப்போ இப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் திக்காகும். அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் ரெட் கலர் ஃபுட்டு கலர் வந்து ரெட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனையாக இருக்கும். இது நல்லா நம்மளுக்கு இது வந்து வெல்லமாக நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சிட்டு அது நம்மளுக்கு ஜாம் கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே அப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு, அப்போ ஒரே ஒரு லெமன் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நம்ம உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஃபாஸ்ட்டில் வச்சு கிளறிட்டே இருக்க போகிறேன். திக்கான உடனே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் நான் ஃபாஸ்ட்டில் வச்சுருந்தேன். அதுக்கே வந்து எல்லாம் நம்மளுக்கு ஒரு திக்காயின்னு வந்துடுச்சு. பாருங்கள், விழுறப்போவே நம்மளுக்கு ஜாம் மாதிரி தான் விழுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் பெருசாக இருந்திருந்தால் 1 சேர்த்துருப்பேன். இப்போ லெமன் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது. அதனால 2 லெமன் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இப்போது 1/2 லெமன் இந்த மாதிரி 4 வாட்டி நான் இதில் சேர்த்துக்க போகிறேன்.
பாருங்கள் 2 லெமனுமே நம்ம சேர்த்தாச்சு. ஏன் லெமன் சேர்க்குறோன்னா கெட்டு போகாமல் இருக்கும் ஒன்றும். அடுத்தது வந்து இந்த நம்மளுக்கு ஜாமில் எப்போவுமே கொஞ்சம் வந்து புளிப்பாக கொஞ்சம் டேஸ்ட்டு அது இருக்கும். இப்போ ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்க்க போகிறேன். பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்சு, ரொம்ப கம்மியாக உப்பு சேர்க்க போகிறேன். ஏன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்தா தான் அதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம லெமன் சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு, வெல்லம் சேர்த்தாச்சு. கன்சிஸ்டன்சியாக வந்து நம்மளுக்கு வந்து ஜாம் கன்சிஸ்டன்சி கலர் வந்துடுச்சு. இது ஆறுனா வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்க்குறேன். பசங்களுக்கு செய்கிறதுனால 2 ஸ்பூன் மட்டும் நான் சேர்க்குறேன். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து லயன் டேட்ஸ் ஜாம் வந்து இந்த கலர் தான் இருக்கும். நம்மளுக்கு லயன் டேட்ஸ் ஜாம் மாதிரி இதே அப்படியே நம்ம விட்டாலையும் இதை விட்டுடலாம். இல்லை நம்மளுக்கு பசங்களுக்கு நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி நம்ம யோசிச்சோன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெட் ஃபுட் கலர் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ரெட்டாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். சேர்த்தா இது கொஞ்சம் ஜாம் கலரே வந்துடுச்சுன்னா பசங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்சோமா கடையில் வாங்கினோமான்னு தெரியாது, நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம பசங்களுக்கு நம்ம தைரியமாக கொடுக்கலாம். இதில் வந்து எந்த கெடுதலான ப்ரிசர்வேட்டிவ் ஏதோ இது சேவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் கெமிக்கல் சேர்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது எதுவுமே நம்ம சேர்க்கலை. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீட்டில் செஞ்சது வெறும் ஆப்பிளும் வெல்லமும் வச்சு நம்ம வீட்டில் நம்ம கண்ணு முன்னாடி செஞ்சது. அதனால் நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் திக்காகிட்டு சேம் நம்மளுக்கு ஜாம் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடச்சிடும். இது ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஜாம் ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும்னா ஸ்டவ் சிம்மில் இருந்தாலுமே இது பாருங்கள் தெறிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தண்ணியெல்லாம் இதுலேருந்து போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஜாம் வந்து நல்லா கரெக்டான ஸ்டேஜில் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ஆப்பிள் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கன்சிஸ்டன்சி எல்லாம் சேம் ஜாம் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அதே ஜாம் பாட்டிலில் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 மந்த்து கூட ஒன்றும் ஆகாது. நம்மள்கிட்ட 1 மந்த்தெல்லாம் வராது. நம்மளுக்கு சீக்கிரமாகவே காலி ஆகிடும். 1 kgக்கு மேலே தான் வந்திருக்கு. நம்மளுக்கு ஆப்பிளே 1 kg இருக்கும். அப்புறம் 300 கிராம் நம்ம வெல்லம் சேர்த்தோம். அப்புறம் 1 kgயும் 300 கிராம் நம்ம கடையில் வாங்க போனால் எவ்வளோ காசு இதாக இருக்கணும் பாருங்கள். காசு மேட்டர் இல்லை, நம்ம வீட்டிலே செஞ்சதுனால நம்ம எப்படி செஞ்சோம் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம பயம் இல்லாமல் பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ ஜாம் பாட்டிலும் 1 தான் இருக்குது என்கிட்ட. நான் இன்னொன்று வந்து இந்த பாக்ஸில் போட போகிறேன். இந்த பேலன்ஸை இந்த பாக்ஸில் போட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நான் என்னோடய ஸ்டைலில் ஆப்பிள் ஜாம், பியூர் ஆப்பிள் ஜாம், இதில் எந்த மிக்சிங்கும் எதுவுமே இல்லை, நம்ம செஞ்சாச்சு. இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி 1 ஸ்பூன் எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பசங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அழகாக சாப்பிடுவாங்க. நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வாட்டி ட்ரை பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.